11 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வார சனி நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 10. இறை வசனங்கள் 24 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போலாகட்டும், பணியால் தம் தலைவரை போலாகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? ஏனெனும் அவற்றில் ஒன்று கூட உங்களுடைய தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையினை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் தந்தையின் முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலை என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, வாரத்தின் இறுதி நாளில் இறைவனுடைய முழுமையான பாதுகாவல் இருக்கின்ற நமக்கு இந்த நாள் இறைவனுக்கு நாம் நன்றி கூறும் விதத்தில் மரியனின் துணையோடு நன்றியின் வழியாக நன்றியின் நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். இன்றைய புனிதரை பார்க்கின்ற பொழுது புனித பெனடிக்ட் ஆசீர்வாதப்பருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ரோமையில் கல்வி கற்ற பொழுது மாணவ ஒழுக்கமற்ற வாழ்க்கையில் ஈடுபடுவதைக் கண்டு உலக வாழ்க்கையை விட்டு துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர். ஒரு குகையில் 3 ஆண்டுகள் ஜெபம், தியானம் மற்றும் திருமறை வாசிப்பதில் ஈடுபட்டவர். துறவிகளுடைய மடத்தின் தலைவராக அழைத்தானால் அவருடைய கடுமையான ஒழுக்கத்தை ஏற்க முடியாமல் சிலர் அவருக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயன்றனர். பாரம்பரியத்தினுடைய கதையின்படி அந்த ஆசிர்வதித்த விஷம் கலந்த கிண்ணம் உடைந்து அவர் உயிர் தப்பினார். இவருடைய வாழ்க்கையில் மக்களை ஜெபம், உழைப்பு மற்றும் சகோதர வாழ்க்கையில் மக்களை ஒன்றிணைந்து 12 குருமடங்களை நிறுவியவர். இவருடைய ஒழுக்க முறை மேற்கத்திய துறவற வாழ்க்கையினுடைய அடித்தளமாக அமைந்ததால் மேற்கத்திய குருமட தந்தையினுடைய வாழ்வின் தந்தையாக, ஐரோப்பியனுடைய பாதுகாவலராக போற்றப்படுகின்றார். ஜெபமும் உழைப்பும் என்ற ஒரு கொள்கையை வலியுறுத்தியவர். கல்வி, ஒழுக்கம், ஜெபம், உழைப்பு மற்றும் சகோதர வாழ்க்கை மூலம் கிறிஸ்துவ சமூகத்தை வளர்த்தவர். தன்னுடைய போதனைகளாலும் வாழ்வின் முறைகளாலும் இன்றும் உலகம் முழுவதும் பல குருமடங்கள் இவருடைய வழிகாட்டலை பின்படுத்துகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு நமக்கு வாழ்வின் மாபெரும் ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் ஊட்டுகின்றார். அஞ்சாதீர்கள் என்றொரு வார்த்தை விவிலியத்தில் பல முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய பகுதியிலும் இயேசு மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், உடலை கொல்பவருக்கு அஞ்சாதீர்கள் என்று நமக்கு கட்டளை இடுகின்றார். ஏன் பயப்படக்கூடாது என்ற கேள்வியை நாம் கேட்கின்ற பொழுது இந்த சவாலான இன்றைய நவீன உலகில் சூழலில் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற பாடங்கள் தான் என்ன? குருவை போன்ற சீடத்துவ வாழ்க்கையை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம். ஒரு யதார்த்தமான உண்மையை குறிப்பிடுகின்றார். சீடர் குருவை விட மேலானவன் அல்ல. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவமதிப்புகளையும் பொய் வழக்குகளையும் சிலுவை சாவையும் சந்தித்தவர். நன்மைகளை மட்டுமே செய்த இயேசுவையே இந்த உலகம் பெயல்செபுல், அதாவது சாத்தானுடைய தலைவன் என்று பழித்துரைத்தது. அப்படி என்று அவருடைய வழியை பின்பற்றும் நாமும் சவால்களையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பது இயல்பான ஒன்றுதான். இன்று நாம் வாழ்கின்ற சூழலில் நேர்மையாகவும் உண்மையோடும் கிறிஸ்துவ விழுமியங்கள் படி வாழ நினைக்கின்ற பொழுது நம்மை பார்த்து உலகம் கேலி செய்யலாம். நம்மை பைத்தியக்காரர்கள், நவீன உலகத்திற்கு ஒத்து வராதவர்கள், பூமர் என்று கூட ஒதுக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய தலைவரும்
குருவாகிய இயேசு கிறிஸ்து பயணித்த அதே பாதையில்தான் இன்றும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெருமை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது உடலை கொள்பவருக்கு நாம் அஞ்சக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார். உடலை கொல்ல மட்டுமே வல்லவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அஞ்சாது என்று கூறுகின்ற இயேசுடைய வார்த்தையை நினைவில் கொள்வோம். இன்றைய சூழல் நம்மை உடல் ரீதியாக யாரும் கொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மன உறுதியை கொல்ல, நம்முடைய நற்பெயரை குலைக்க, நம்முடைய நற்பெயருடைய நற்சான்றை குலைக்க பல ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகங்களிலும் வேலை செய்கின்ற இடங்களிலும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுப்பவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், மனிதர்களால் நம்முடைய உடலையோ அல்லது நம்முடைய புகழையோ மட்டும்தான் அழிக்க முடியும். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஆன்மாவையும் நம்முடைய ஆன்மீக மாண்மையும் அவர்களால் தொடக்கூட முடியாது. எனவே உலக மனிதருடைய தற்காலிக அதிகாரத்துக்கு பயந்து நம்முடைய நம்பிக்கையும் மனசான்றையும் ஒருபொழுது நாம் அடகு வைக்கக்கூடாது. சிட்டுக்குருவிகளுக்கு விட நாம் மேலாக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கடவுளுடைய எல்லையற்ற பராமரிப்பை அழகிய உதாரணத்தின் மூலமாக விளக்குவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்கப்படுகின்றன. மனிதர்களுடைய பார்வையில் மிக மலிவான மதிப்பெற்ற அந்த சிறிய பறவைகள் கூட இறைவனின் அனுமதியின்றி தரையில் விழுவதில்லை. உங்களுடைய தலைமுடி யாவும் எண்ணப்படு என்று கூறுகின்ற ஆண்டோடைய வார்த்தைகள் நம்முடைய தலைமுடிகள் நம் தலையில் எத்தனை முடிகள் இருக்கின்றன நமக்கே தெரியாது. ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும். அவ்வளவு துல்லியமாக அன்போடு நம்மை பராமரிக்கின்றார். இன்று நாம் சந்திக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் நம்மை வாட்டலாம். என்னை கவனிக்க யாரும் இல்லை, என் வேதனை யாரும் அறியவில்லை, நீங்கள் தனிமையில் அழலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து, நீங்கள் அந்த பல சிட்டுக்குருவிகளை விட மேலானவர்கள், உங்களை நான் காண்கிறேன், உங்களை நான் பார்க்கிறேன் என்று குறிப்பிடுகின்றாகவே நாம் அஞ்சக்கூடாது. இயேசு மனிதர் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணகத்தில் உள்ள தந்தையில் முன்னிலை நான் ஏற்றுக்கென்று குறிப்பிடுகின்றாங்க. நாம் ஆண்டவர் இயேசுவை வெறும் வார்த்தையால் அறிக்கையிடாமல் நம்முடைய வாழ்வால், செயல்களினால், சாட்சியால் ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். இன்றைய நாளில் நாம் இறைவனிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய பயங்கள் நம்மை ஆட்டிக்கொள்ளாதவாறு இறைவனுடைய அன்பிலும் பராமரிப்பில் நாம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கை பயணத்திலிருந்து பின்வாங்காமல் இறுதி வரை கிறிஸ்துவுக்காக உண்மையான சாட்சிகளாக வாழ்கின்ற வரத்தை இன்றைய நாளில் செபித்து இறைவனுடைய பராமரிப்பையும் பாதுகாப்பில் நாம் உணர்ந்து வாழ்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த காலை பொழுதற்காக நீர் அளித்திருக்கின்ற இந்த புதிய நாளின் ஆசீர்வாதத்திற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகின்றோம். உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் எங்கள் அனைவரையும் வழிநடத்தி காத்த உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறி, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்த விதம், எங்களோடு கூடவே இருந்து வழிநடத்திய உமது பிரசன்னம், எங்களுக்கு நீர் தந்த உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்காக, பலவிதமான வெற்றிக்காக உமக்கு மனமார்ந்த நன்றிகளை செலுத்துகின்றோம். நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு சவால்களிலும் சோதனைகளிலும் எங்களை தாங்கி பிடித்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம். இன்றைய மறையுரையின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி கூறுகிறோம். அஞ்சாதீர்கள் என்று எங்களுக்கு தைரியம் கூறிய இறைவா, உலக மனிதருக்கோ எங்களை சுற்றியுள்ள சவால்களுக்கோ பயப்படாமல் வாழ எங்களுக்கு நல்ல பலத்தை தாரும். பல சிட்டுக்குருவிகளை விட எங்களை மேலாக கருதி எங்கள் தலைமுடி வரை எண்ணி எங்களை துல்லியமாக பராமரிக்கின்ற உமது பேரன்பை எண்ணி நாங்கள் வியக்கின்றோம். இந்த உலக பயங்கள் எங்களை ஆட்கொள்ளாதபடி உமது பாதுகாப்பில் நாங்கள் முழு நம்பிக்கையுடன் வைக்க, புது நம்பிக்கையில் வாழ்ந்திட, எந்த சூழ்நிலும் உலக லாபங்களுக்காக உம்மை மறுத்து விடாமல் எங்களுடைய அன்றாட வாழ்வின் வழியாக துணிவோடு எங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகின்ற ஒரு வரத்தை தாரும். ஆண்டவரை, இன்றைய நாளில் ஒவ்வொரு மணி நேரத்தையும் உமது கரத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். உம்மிடத்தில் எங்களையே ஒப்படைக்கின்றோம்.
இன்னும் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வேலைகளிலும் எங்களை ஆசீர்வதியும். வரவிருக்கின்ற புதிய வாரத்தை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஆன்மீக அர்ப்பணிப்போடு எதிர்கொள்ள இந்த ஒரு நாளை ஒரு ஆயத்த நாளாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திரலும். எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், நண்பர்கள் அனைவரையும் உமது ஆசீர்வாதத்தினுடைய சிறகுகளில் மறைத்து கொள்ளும். எங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்பியலும். எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் உலகினுடைய அமைதிற்காகவும் பலவிதமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஏழை மக்களை காக்கும்படியாகும் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். நீர் எங்களிடம் கைவிடாத புகலிடத்தை நாங்கள் நம்பிக்கையுடன் ஏற்று உம்மிடத்தில் நாங்கள் அஞ்சம் தங்கி வாழ்ந்திட, அடைக்கலம் புகுந்திட, உமது புகலிடத்தில் நாங்கள் வாழ்ந்திட சிறகு நீளால் எங்களை அரவணைத்த காத்தரலும். என்றும் நீர் எங்களோடு இருக்கின்ற ஒரு பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து இன்றைய எல்லா சூழ்நிலைகளும் உம்மை முன் நிறுத்தி அதிலிருந்து செப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் நிறைவாக வழிநடத்தி தந்தரலும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து செபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.